இன்னைக்கோட தலைப்பு என்னன்னா சவுண்ட் மைண்ட், அதாவது தமிழ்ல சொன்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவி. என்னக்கா ஃபர்ஸ்ட் சவுண்டு கேட்டுச்சான்னு கேட்குறீங்க, நான் இப்போ சவுண்டு மைண்டுன்னு ஏதோ சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு தலைப்பு என்னன்னா சவுண்டு மைண்ட், அதாவது தமிழ்ல சொல்றாங்க, வசனம் சொல்லுது தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அப்படின்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு என்னன்னே நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு என்ன தலைப்புன்னு உங்களுக்கு புரியும். ஆனால் நேரடியாக நம்ம வசனத்துக்கு போயிடலாம். 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதாவது இங்க தமிழ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா தெளிந்த புத்தின்னு போட்டிருக்காங்க. அதுவே நீங்க இங்கிலீஷ்ல இதே வேர்ஸ் படிச்சீங்கன்னா அதுல சவுண்டு மைண்டுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது இங்க வசனத்துல சவுண்டு மைண்ட், அதாவது தெளிந்த புத்தினா என்ன? தெளிந்த புத்தினா நம்மளையெல்லாம் திட்டுவாங்களே, உனக்கு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா, நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணி அப்படிதான் திட்டுவாங்க. அதாவது நம்ம மைண்டு, நம்ம மனசுல நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிறது பேர் தான் புத்தி. தெளிந்த புத்தினா அதுலேயுமே என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்பீஸ் இருக்கு. இப்படி சொல்லலாமே, தெளிந்த புத்திங்கிறது கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசிக்கிறது, கர்த்தரை சார்ந்து வாழ்றது, கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு நம்புறது, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னால கிறிஸ்துவுக்குள்ள எல்லாத்தையும் ஜெயம் எடுக்க முடியும்னு நம்புறதுக்கு பேரு, இந்த மனசுக்கு பேரு தான் தெளிந்த புத்தி. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அதை சொல்லிட்டு தான் அடுத்தது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு வசனம் சொல்லுது. அப்போ பைபிள்ல கர்த்தர் தேவன் பயமுள்ள ஆவியை பத்தி இங்க பேசியிருக்கார். பயம்னா என்ன? சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பயம் இருக்கும். ஹைட்டை பத்தி பயம் இருக்கும், அதாவது ஸ்டேஜுக்கு பயம் இருக்கும், இருட்டு கண்டா பயம் இருக்கும். இந்த மாதிரி பயங்கள்ல நிறைய பயம் இருக்கு. ஆனா இங்க என்ன பயம் சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நினைக்கிற பயங்களும் கடவுள் சொல்ற பயமும் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல ரெண்டுமே வித்தியாசமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க தேவன் ஏன் எந்த ஆவியை பத்தி வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதாவது உங்களுக்கு பயம் இல்லாத ஆவிக்கு பதிலாக இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு கவலை இல்லாத ஆவி, உங்களுக்கு வருத்தம் இல்லாத ஆவி, உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஆவி, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், எதிர்பார்க்கல், ஏமாந்து போன ஆவி, அதாவது பற்பல விஷயங்கள் இருந்தாலும் தேவனுக்கு முக்கியமா குறிப்பிட்டு சொல்ற ஆவி என்னன்னா பயமுள்ள ஆவியை உங்கள்கிட்ட நான் கொடுக்கல. ஏன்னா நீங்க உங்களோட எல்லா விஷயமான எமோஷன்ஸ், அதாவது எப்படி சொல்றது, இங்க பைபிள்ல ஆவிங்கிற மென்ஷனு பண்ணியிருக்காது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மனுஷனா 3 பாட்டா இருக்கும். அதாவது ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். அதாவது நம்ம ஆவியில என்ன மாற்றங்கள் வருதோ, ஆவியிலிருந்து ஆத்மாக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம சரீரத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்மனால சரீரத்தை பார்க்க முடியும், ஆனா ஆவியிலையும் ஆத்மால என்ன இருக்குதுன்னு நமக்கு பார்க்க முடியாது. இங்க முடி கம்மியா இருக்குன்னு தெரியும், இங்க பிம்பிள்ஸ் இருக்குன்னு தெரியும், ஆனா நம்ம ஆவியிலையோ ஆத்மாலையோ என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க தேவன் உங்களோட பயம் ஆவியில தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அதனாலதான் ஆவியில இருக்கிற பயம் தான் நமக்கு ஆத்மால உணர்வுகளா வருது. இப்படி சொல்லலாமே, நீங்க உங்களுக்கு உங்க மனசளவுல, அதாவது தைரியமும் சந்தோஷமும், அதாவது பீஸும் ஒரு தெளிவான இது இருக்கும்போது, கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாதப்போ உங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்? நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. அதுவே உங்க ஆவியில, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாமுக்கு போறீங்களே, எல்லாருக்குமே இருக்கிற எக்ஸாம் ஃபியர். அதாவது நீங்க பரீட்சைக்கு போகும்போது உங்க உணர்வுகள், உங்க உடம்பெல்லாம் என்ன பண்ணும்? சில பேருக்கு வயித்த கலக்கும், சில பேருக்கு போறதை குறித்து பயமா இருக்கும், போறதுக்கே போகணுமா அப்படின்னு இருக்கும். அதாவது இங்க ஒரே ஒரு பயம்தான் பிரச்சனை, ஆனா அதோட விளைவுகள்லாம் பாருங்க. உங்களுக்கு என்ன பண்ணா உங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை வரும். 2வது உங்களுக்கு ஒருவேளை நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது? அடுத்தது உங்களோட எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை வரும். அடுத்தது அந்த ஒரு பயத்தினால உங்களுக்கு கவலை, நிம்மதி, வருத்தம், சந்தோஷம் எல்லாமே ஒரு எல்லா எமோஷன்ஸ், அதாவது உங்களோட எல்லா வாழ்க்கையில உண்டான எல்லாமே ஒரு பயங்கர ஒண்ணு உங்களைய பாதிக்கும். அதனாலதான் உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே பயம்தான். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, உங்களுக்கு அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இங்க பெலன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பவர்னு போட்டிருக்கு, அதாவது வல்லமை. இங்க அன்புன்னு போட்டிருக்கு, லவ்னு போட்டிருக்கு, அன்பு. 3வது சவுண்ட் மைண்ட். அதாவது உங்களுக்கு பயத்தோட ஆவி தான் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கே
காரணம். ஆனா நம்ம சாதாரணமா என்ன நினைக்கிறோம்னா, பயப்படுறதானே, அது ஒரு நிமிஷம் போயிடும், ஒன்றும் கவலை இல்லை, எதுவும் பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா உங்க ஆவியில பயம் எதை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ அதை குறித்து உங்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி சொல்லலாமே, அதாவது நீங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்போ அதிகமா அவர் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதீங்க, உங்க விசுவாசம் குறைவா இருக்கு, என்ன ஆச்சு? இப்படிதான் அவர் இந்த வாழ்க்கையில எல்லா சுகம் கொடுக்கும் போதும் சரி, ஒருத்தரை மீட் பண்ணும் போதும் சரி, அவர் அதிகமா உபயோகப்படுத்தின வார்த்தை. இயேசு கிறிஸ்து நீ கவலைப்படல, ஏன் கவலைப்படுறேங்கிறத அவர் கேட்டிருந்தாரு. ஆனா அதிகமா எடுத்தீங்கன்னா அது கிடையாது. அதாவது பைபிள்ல இங்கிலீஷ் வேதாகமத்துல NKJV வெர்ஷன்ல மட்டும் 385 தடவை பயப்படாதேன்னு போட்டிருக்கான். அதாவது பயங்கிறது ஒரு மரத்தில் இருக்கிற கனிகளை நம்ம பார்க்குறோம். கவலை, கஷ்டம், சந்தேகம், கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அதோட வேறு என்னன்னா பயம்தான். ஏன்னா நமக்கு ஃப்யூச்சரை கண்டு பயம், இந்த வேலை கிடைக்குமாங்கிற பயம், வேலை கிடைச்சா அங்கே நான் சஸ்டெயின் ஆயிடுவேனா, என்னால் பொழைக்க முடியுமாங்கிற பயம், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என் கூட இருப்பாங்களான்னு பயம், எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது எல்லாமே ஒரு பயத்தினால தான் நம்ம அது குறித்து இப்போ இவங்க என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் பயப்படுறோம், எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கிடைப்பாளாங்கிற பயம். எனக்கு ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கவலையில் இருக்கோம். அடுத்தது நம்ம ஏன் அந்த கவலை வருது, ஒருவேளை எனக்கு அடுத்ததும் நான் முயற்சி பண்ணுறது தோல்வி ஆயிடுமோ அப்படிங்கிற எனக்கு வேலையே கிடைக்காதோ, எனக்கு இந்த இதில் சக்ஸஸே அடைய முடியாதோ அப்படிங்கிற விஷயங்கள்னால பயம் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே அது பாதிக்குது. கவலை, சோகம், வருத்தம் எல்லாத்துக்கும் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், கவலைப்படுறது, வருத்தப்படுறதெல்லாம் தான், அதாவது அந்த மரத்துல வர கனிகள் மாதிரி தான் நம்ம பார்க்கறது, அது மட்டும்தான். ஆனால் அதோட வேற என்னன்னா பயம்தான். அதாவது கர்த்தர் அவர் இருக்கும் போதும் பயப்படாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு அவருக்கு இன்னொரு வார்த்தையும் என்ன சொன்னார்னா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் கம்மியா இருக்கு, ஏன் இந்த அளவு கூட விசுவாசம் இல்லைங்கிறத அவர் அதிகமாக சொன்னார். ஏன்னா பயமும் விசுவாசமும் எப்படி சொல்ல போனா, ஃபியரும் ஃபெய்த்தும் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் மாதிரி. அதாவது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஆப்போசிட்ஸ். தின் ஹைட்னா டால்னா ஸ்மால், ஃபேட்னா தின். அதாவது நீங்கள் ஃபெய்த் இந்த சைடு இருந்தால் அதுக்கோட ஆப்போசிட் என்னன்னா ஃபியர் தான். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நீ பயந்தேன்னா உனக்கு விசுவாசம் கம்மியாக இருக்கு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு பயப்படுறோம்னா நம்ம என்ன சொல்லணும்னா, அதுக்குண்டான நம்பிக்கை எனக்கு இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்கு. சந்தேகம் ஏன் வந்துச்சு, அதுவும் பயத்தினால தான் வந்துச்சு. அதனால நம்ம சாதாரணமாக இந்த பயத்தை கடந்து போக கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த பயம்ங்கிற வேறு நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ அதை அடைய முடியாமல் பண்ணிடும். இப்படி சொல்லலாமே. நம்ம பைபிளில் இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட டெஸ்டிமோனி சொல்லிட்டு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எம்டெக் ஃபைனல் இருந்தப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு நான் ஒரு கம்பெனியில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஃபஸ்ட் டைம் ஐடி கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு அந்த வீக் டெய்லி கால்ஸ் நடக்கும். டெய்லி என்னோட மேனேஜர் சொல்லுவாங்க, டெய்லி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது நான் என்னோட மனப்பா என்னன்னா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட கரியரில் நான் ஒருவேளை இந்த கம்பெனி மாதிரி சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறத நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட பயம் என்னன்னா, ஒருவேளை நான் பிளேஸ்ட் ஆகி நான் போகிற கம்பெனியும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்குமோ, ஐடி மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும், என்னால் சக்சீட் ஆக முடியாது, என் லைஃப் லாங் அந்த வேலையில் செய்ய முடியாது, நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அடுத்த வேற ஒரு கம்பெனியில் இன்டர்ன் பண்ணேன். அந்த கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்தாங்க, அதிலே கண்டினியூ பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டு அந்த மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ வேலை செய்கிற கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, நல்ல பேக்கேஜோட வந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்கரேஜ் பண்ணாங்க, போய் அந்த கம்பெனிக்கு போ, அது நல்ல கம்பெனின்னு என்கரேஜ் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்பவே நல்ல கம்பெனின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் என் மனசில் என்ன, ஒரே பயம். போனால் நம்மளால பொழைக்க முடியுமா, நமக்கு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கிறதுக்காக நான் நம்பிட்டு போயிட்டு கடைசியில் நான் தாங்க திணறணும். அதாவது சொல்லுவாங்களே, என்னோட நடுக்கடலை தவிழ்ந்து விட்டுட்டு போயிட்டேன், அந்த மாதிரி இவங்க எல்லாரையும் பேச்சுட்டு நான் போயிட்டேன்னா, ஒருவேளை இந்த செக்டாரில் போயிட்டேன்னா என் கெரியர் வருமா அப்படிங்கிற ஒரே மனசில் பயம். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத நான் அப்படியே கேட்டு பழக்கம். அதனால பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் உண்மையாலுமே என் லைஃப்பில் நான் எடுத்த நல்ல முடிவு அதுதான். ஒருவேளை நான் அந்த முடிவு எடுக்கலைன்னா நான் இவ்வளோ கெரியர் க்ரோத் இப்போ வரைக்கும் நான் பார்த்துருக்க முடியாது. சொல்லப்போனால் எனக்கு இது கஷ்டமாகவே இல்லை. நான் முன்னாடி பண்ண இன்டர்னில் கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ கஷ்டம்
படல. ஏன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம லைஃப்பில் முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு பின்னாடி வர விஷயம் இப்படி தான் இருக்குன்னு தீர்மானிச்சிருவோம். என்ன மாதிரி முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்படிலாம் பண்ணால் இப்படி தான் நடக்கும், அதனால் எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் அதுதான் வந்து தெளிவுள்ள ஆவி இல்லாத புத்தின்னு சொல்லுவேன். வசனம் சொல்லுது தெளிவுள்ள புத்தி உள்ள ஆவி. நீங்க ஒருவேளை தெளிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த என்ன படிக்கட்டு என்ன மாதிரி இருந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறாரு, தேவனால தான் நான் அதை செய்ய போறேன்னு. நம்ம என்ன பண்றோம், நம்ம மனுஷ திங்கிங்ல நம்மளோட யோசனைகளை நம்ம இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துறோம். ஆனா அப்படிதான் எடுக்க கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸா நான் பைபிள்ல இருந்து நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவங்க எப்படி இந்த பயத்திலேருந்து வந்தாங்க, அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்க, ரெண்டாவது அவங்க பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும், எல்லாமே நம்ம ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். அதாவது முதல் உதாரணம் என்னன்னா மோசே. அதாவது மோசேயை வந்து நமக்கு தெரியும், அவர் வனாந்தரத்தில் இருந்தப்போ அவரை வந்து தேவன் வந்து அவரை இதில் முச்செடி நடுவில் பார்த்தார். தேவன் அவரை வந்து அழைச்சார். எதுக்கு? போய் இஸ்ரேல் மக்களை போய் நீங்கள் காப்பாற்றி நீ தான் வந்து அவங்கள ரட்சித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் ஈஜிப்ட்லேருந்து. ஆனால் மோசே சொன்னதெல்லாம் என்ன, எனக்கு வந்து திக்குவாய், நான் வந்து போக முடியுமா, நான் வந்து போனால் கூப்பிடுவாங்களா. அதாவது அவர் அதிகபட்சமாக சொன்னது என்னன்னா, எனக்கு திக்குவாய், நான் போய் வந்து ஒரு தேவன் என்கிட்ட பேசினாரு, தேவன் என்னை கூப்பிட்டாருன்னு நம்பினா அத்தனை இஸ்ரேல் மக்களும் என்னை நம்பி எப்படி என் கூட வருவாங்க. அவருக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, மற்றவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம மக்களோட மக்களாக தான் வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையே மக்களோட தான். நம்ம என்ன எதிர்பார்ப்போனோ, நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, நம்மளும் விசுவாசிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நான் எதிர்பார்க்குறவங்க எனக்கு உதவி செய்யணும், நான் எதிர்பார்க்குறவங்க என்னை ஏற்றுக்கிட்டாதான் எனக்கு இந்த காரியம் நடக்கும்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இங்கே மோசே என்ன நினைக்கிறாரு, நான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், இஸ்ரேல் மக்கள் வந்து என்னை நம்பினாதானே என் கூட வருவாங்க. அவர் வந்து அந்த பாரத்தை அவர் மேலே போட்டுக்கிட்டாரு. அதாவது இஸ்ரேல் மக்கள் அவரை நம்பணும்னு அவர் நினைச்சாரு, நம்பலைன்னா என்னை அடிச்சு போட்டு கொன்றுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு பயம். நம்ம வந்து மக்கள் கிட்ட, அதாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் நமக்குன்னு தேவன் நிறைய மனசுல பேசியிருப்பார். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மக்கள்லாம் என்னை ஏத்துக்கிட்டாதான் அந்த விஷயம் நடக்கணும்னு நினைச்சோம்னா அது உண்மையாலுமே தேவையே கிடையாது. ஏன்னா தேவன் சொல்றாரு, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நான் அனுப்புனேன், நான் தான் அனுப்புனேன்னு போய் சொல்லு, அவ்வளோதான். அவர் அவ்வளோதான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் மோசே போனார். ஒருவேளை உண்மையாலுமே அந்த பயத்தை அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா, போகாமல் விட்டுருந்தாருன்னா உண்மையாலுமே நம்ம மோசேவை பற்றி படிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு மற்றவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்களோ மாட்டாங்களோன்னு பயப்பட்டோம்னா நம்மனாலேயும் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். தாவீது அவங்கெல்லாம் வந்து வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ண, தாவீதுக்கெல்லாம் சொல்ல போனால் அவங்க அம்மா அப்பா அதாவது அவங்க அப்பா அவரை அக்செப்டும் பண்ணல, அவரோட அண்ணாக்களும் வந்து அவரை மதிக்கலை. ஆனால் அவரோட வாழ்க்கையில் வந்து அதை குறிச்சிட்டு பயந்துட்டு இருந்தாரா? கிடையாது. அவர் தைரியமாக தான் போய் கோலியாத்தை சந்திச்சாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களை மற்றவங்க தான் நம்ம ஏற்றுக்கிட்டாதான் இது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களா நினச்சோம்னா தேவன் அதில் நம்மளால் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து தேவனை விட்டுட்டு மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களை பார்க்கும்போது நமக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பாக பயம் வந்துடும். அதாவது நமக்கு இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 பேரில் 2 பேர் விட்டுட்டு போயிட்டா என்ன நினைப்போனா, அவ்வளோதான், எனக்கு உலகமே இடிஞ்சு போச்சு. அதாவது உலகத்தில் மில்லியன் கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க, இந்தியாவிலேயே ஜனத்தொகை அதிகம். அதாவது நம்ம நினைக்கிற என்ன, 4 பேரில் 2 பேர் போயிட்டா 2 பேர் தான், எனக்கு யாருமே இல்லை. அதாவது அது ஏன்னா நமக்கு பயம் வருது, யாருமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுதான் அந்த வேறே வந்து நம்ம மற்ற புது உறவுகளை உருவாக்க முடியாததுக்கு காரணமே அந்த பழைய இருக்கிற பயம்தான். நீங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி யாராவது உங்களை விட்டுட்டு போயிருந்தாவோ, உங்களை ஏமாத்திருந்தாவோ, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு அக்செப்ட் பண்ணவங்களே 2 பேர், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அந்த பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. நீங்கள் அது உண்மையாலுமே ஏன் அப்படி யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னை பற்றி புரிஞ்சவங்களே 4 பேர் தான், இவங்க 4 பேருமே இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லைங்கிற
மைண்ட் செட். ஆனால் தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு யாரு தேவை யாரு தேவை இல்லைன்னு. மக்கள் ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல, உங்கள் உறவினர்கள் ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல, அதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் யாரை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுப்பாரு, யார் ஏற்றுக்கணுமோ அப்படி ஏற்றுக்குவார். அதான் மோசே போனப்போ மக்கள்லாம் மோசையை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது சொல்ல போனால் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. இது மழை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு இது கறி இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை. அதாவது எல்லாரும் போய் மோசையை தான் போய் திட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் மோசே அதுக்கப்புறம் அவர் கவலையே படலை. ஏன்னா அவர் ஒன்று கற்றுக்கிட்டாரு, நான் போய் இந்த மக்களுக்கு எந்த சர்வும் பண்ண போகிறது யாரு? தேவன் தான். நீங்களும் போய் யாரையும் போய் கன்வின்ஸ் பண்ணியோ யாரையும் உங்களோட இருக்கணும்னு கம்பல் பண்ணியோ இருக்க தேவையில்ல. தேவன் அதை செய்வார், தேவனை பார்த்துக்கொள்வார். ஆமீன். ரெண்டாவது யாருன்னா இவங்க ரொம்ப முக்கியமானவர். இவர் பேர் கிதியோன். இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நம்ம வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் நான் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதாவது இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஒரு ஏஞ்சல் தேவன் தூதன் கிதியோனை மீட் பண்ணி என்ன சொல்லுவான்னா, பலசாலியே, தேவன் உன்னோட இருக்கிறார் நீ அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லுவாரு, நீங்க என்ன இது என் கூட தேவன் இருந்தா ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, எங்க மீதியானங்கள்ட்ட நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பார், என் கூட தேவன்லாம் இல்லை அந்த மாதிரி. அப்போ தேவனே அவர்கிட்ட சொல்லி, இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னால இஸ்ரேலை ரட்சிக்க முடியும்னு சொல்லுவாருங்க. அதுக்கு தான் இவர் கிதியோன் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட நானே எங்கள் வீட்டில் ரொம்ப சின்னவன், அதாவது இருக்கிற 12 கோத்திரத்துலேயும் எங்கள் கோத்திரம் தான் இருக்கிறதுலே சின்னதா, அதுலேயுமே நான் தான் ரொம்ப சிறியவன்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு உண்டான பயம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, அதுங்கிறது அவரே முடிவு பண்ணிட்டார். அதாவது நீங்கள் இந்த வசனத்தில் 2 வசனத்துக்கு முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் கிதியோனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பலசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனை கூப்பிட்றதே பலசாலின்னு தான் தேவன் கூப்பிட்றாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு எதுவுமே கிடையாது, என்னால் இதை சுதந்திரிக்க முடியாது. நம்ம லைஃப்லையும் இவர் மாதிரி நிறையா விஷயங்களை நம்மளும் பயப்படுவோம். ஏன்னா நம்ம தேவன் கொடுத்த வாக்குத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம முதல் பயம் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களுக்கு தான் கிடைக்கும், நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தவான் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுத்ததில் நான் சர்ச்சில் அந்த அளவுக்கு இல்லை, நான் பரிசுத்த வாழ்க்கையில் இல்லை, எனக்கு அது இல்லை. அதாவது இந்த விஷயத்தில் என்னன்னா, நம்மளைவே நம்மளோட குணங்களை வச்சு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது. இப்படி சொல்லாமே, தேவன் உனக்கு கொடுத்துருப்பாரு, அதாவது உனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் அப்போ ஆபிரகாமுக்கு அந்த சக்தியும் பலனும் இருந்தானா? கிடையாது. தேவன் நம்மளை எல்லாரையும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் போதும் சரி, தேவன் நம்மளை அழைக்கும் போதும் சரி, அவர் அழைக்கிறதுனால தான் நமக்கு அப்படி ஒரு விஷயம் வருதே ஒழிய நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் தேவன் அழைக்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிறதுனால தேவன் கூப்பிட்றாருன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நமக்கு பயமே வருது. தேவன் கூப்பிட்டாருன்னா தேவன் அதை செய்வார். தேவன் தான் அவனை பலவான் கூப்பிட்டார். அதாவது கிதியோனுக்கு என்ன நிலைமை இருந்து தேவனுக்கு தெரியாதா என்ன? தெரியும். கிதியோனோட சிச்சுவேஷன் இதுதான். வீட்டிலவே அவர் தான் ரொம்ப பலவீனம், வீக்கா இருக்காரு. ஒருவேளை ரொம்ப ஒல்லியா இருந்திருக்கலாம், ரொம்ப சின்னதா இருந்திருக்கலாம். அதெல்லாம் சிறியவன்னு சொல்றாரு. எந்த மீனிங்ல சிறியவன்னு சொன்னா நமக்கு தெரியல. பட் ஒருவேளை வீக்கா இருந்திருக்கலாம், ஒல்லியா இருந்திருக்கலாம். அவங்க அண்ணாக்கெல்லாம் பல்கா இருந்திருப்பாங்க, 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்களோ என்னமோ. அவங்களோட அந்த கோத்திரத்திலே எல்லாரும் நல்ல பல்கா இருந்துட்டு இவர் மட்டும் தான் ஒல்லியா சுத்திட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் தேவன் அவரை பலவான்னு கூப்பிட்டவங்க கூட தன்னை அவர் பலவீனம் தான் நினைச்சுக்கிறாரு. நம்மளும் தேவன் நம்மளை என்னன்னு கூப்பிட்டு அழைக்கிறாரோ, நீ ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்றாரு. நான் உன்னை அழகா தான் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீ திறமையான ஆள் தான் தேவன் சொல்றாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் தேவன் சொல்வார். தேவன் நம்மளை அப்படி அழைக்கும் போது நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் கிடையாதுங்க, நான் அந்த மாதிரி இது எனக்கு அந்த குவாலிட்டி இல்லைங்க, நான் அழகா இல்லைங்க, எனக்கு அந்த அளவுக்கு மாநிலம் இல்லைங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன்னைய வயிற்றுல இருக்கும் போதே, உன் ஊமில் இருக்கும் போதே நான் உன்னைய தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னைய உருவாக்கினேன். அவரே உருவாக்கி அவரே ஒரு இதை பார்த்து மாஸ்டர் பீஸ், என்னோட பெஸ்ட் பீஸே இதுதான் சொல்றப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு அந்த அளவுக்கு அழகு இல்லை, ஏன்னா நமக்கு பயம், எனக்கு கலர் இல்லை, அதனால நான் கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்துக்கு நான் தகுதி இல்லை. நீங்க யாரும் நம்மளோட குணங்கள்னாலேயோ நம்மளோட செயல்கள்னாலேயோ நம்ம கர்த்தரை அழைச்சதுக்கு தகுதி ஆகிறதே கிடையாது. தேவன் நம்மளை அழைக்கிறதுனால தேவன் தான் நம்மளைய
தகுதி படுத்திக்கிறார். உங்களுக்கு இந்த மாதிரி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் லைஃப்பில் நிறைய இருக்கும். நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய விஷயத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவன் கொடுத்தது சில என்னன்னு உங்களுக்கு தெரியும். சர்ச்சில் நிறைய வாக்குத்தத்தங்கள் கேட்குறோம், அதுலெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற குணங்களை வச்சு அதைய கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட பயம். எனக்கு இந்த அளவுக்கு நான் தகுதி இல்லை, எனக்கு இது கிடைக்காதுன்னு நான் நிச்சயம் பண்ணிட்டேன். அதாவது பயமும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே ஒன்று தான். எப்படிக்கா சொல்றீங்க? அதாவது பயத்துல நீங்க ஒன்று நம்புறீங்க இது நடக்காதுன்னு, விசுவாசத்துல ஒன்று நம்புறீங்க இது நடக்கும். ரெண்டுமே ஒரு நம்பிக்கை தான், ரெண்டுமே ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. அதாவது தேவன் உங்களை நல்லா உயர்த்துவார், நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீங்க, கடன் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்கன்னா விசுவாசத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் பயத்தில் என்ன நினைப்போம்? என்னோட சூழ்நிலைகள் எதுவும் சரியில்லை, என்னால் இந்த நிலைமையிலிருந்து என்றைக்குமே என்னால் கடன் வாங்காமல் இருக்க முடியாது, எப்போதுமே கடன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அதாவது நம்ம சூழ்நிலைகளை வச்சு நம்ம பயத்தை வச்சு இதுதான் நம்ம நம்பி அதுவே நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதாவது யோபு அவரோட வசனத்துல சொல்லுவாரு, அதாவது நான் எனக்கு பயந்தது எனக்கு நேர்ந்தது. ஏன் அப்படி நடந்தது? ஏன்னா அவர் நம்பினாரு, எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்பினாரு, அவருக்கு அதெல்லாம் நடந்துச்சு. நம்மளும் நம்ம பார்க்குறவங்க எல்லாம் பயப்பட்டாங்க, ஆனா அதுல இருந்து ஒரு கட்டத்துல வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஒருவேளை அதையே நம்பிக்கிட்டே இருந்தோம்னா எதை குறித்து பயப்படுறோமோ அது கண்டிப்பாக நம்மளே அதுக்கு வாலண்டியரா வான்னு கூப்பிட்ற மாதிரி தான். எதை குறித்து பயப்படுறேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் பயப்படுற போன ஆளே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு பயப்படுற ஆவியே நான் கொடுக்கல. அப்புறம் ஏன் நம்மளாம் பயப்படுறோம்? பயப்படவே கூடாது. நான் உங்களுக்கு தெளிவுள்ள ஆவியை தான் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆனால் நான் ஏன் பயப்பட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு தான் உங்களுக்கு கொஷினாக இருக்கும். இப்படி சொல்கிறாமே, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். டூர் போகிறீங்க, ஒரு கொரியாவோ ஜப்பானோ சைனாவோ, அங்கெல்லாம் போயிட்டு அவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய தொப்பி இருக்கும், பொலன்னு ட்ரெஸ் இருக்கும், பெல்ட்ஸ் எல்லாம் தொங்கும், நடந்தீங்கன்னாவே எல்லாமே சவுண்டிங், அந்த மாதிரி போயிருக்கீங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க உங்ககிட்ட நீங்கள் சைனீஸா கொரியனா நீங்கள் ஜப்பானா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இந்தியன் சிட்டிசனுங்க, நான் இந்தியா குடிமகன், நான் ஒரு விசிட்டர் தான், இது என்னோட நிரந்தர இடம் கிடையாது. இதை ஏன் சொல்றேன்னா, கர்த்தரும் நமக்கு தெளிவான புத்தியும் அன்பும் பலனும் தான் கொடுத்துருக்காரு. அது நம்ம இந்தியன் சிட்டிசன் மாதிரி. அதுதான் நம்ம தான் என்ன பண்றோம், இந்த பயத்துங்கிற ட்ரெஸ்ஸை மாதிரி போட்டுக்கிட்டு, பயத்துங்கிற பெல்ஸை மாட்டிக்கிட்டு, பயத்துங்கிற ஹேட்டை மாட்டிக்கிட்டு அதுன்னு நம்மளைய அடையாளம் பண்ணிக்கிறோம். நம்ம தான் பயத்தை ஆக்சுவலா அளவே பண்றோம். அதாவது நீங்க நீதிமொழிகளை 4வது அதிகாரம் 23வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்றது, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ நீரூற்று வரும். அதாவது நான் இதெல்லாம் சொன்னேன். ஏன் சொன்னேன்? நம்ம கர்த்தர் நமக்கு பயப்படுற ஆவியை எடுத்துட்டாருன்னா நம்ம ஏன் பயப்பட்டு இருக்கோன்னு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, பயங்கிறத நம்ம தான் இதயத்துக்குள்ள அலோவ் பண்றோம். இதயத்தை காத்துக்கொள்ளுன்னு வசனம் சொல்லுது. நம்மளே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்மளே மற்ற ஊரில் போய் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிற மாதிரி பயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு பயத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தான் அதை கூப்பிட்டு நம்ம தான் நம்மளை இது பண்ணிக்கிறோம் ஒழிய, தேவன் நம்மளை அப்படி ஒன்றும் படைக்கலை, தேவன் அப்படியும் நம்மளைய அழைக்கலை. அதாவது எப்படி சொல்லலாமே, உங்களோட இங்கே பயத்துக்கு பதிலாக இங்கே தேவன் என்ன சொன்ன வார்த்தை உங்களுக்கு புத்தியுள்ள ஆவி. புத்தியுள்ள ஆவிங்கிறது என்னன்னா, இங்கிலீஷ்ல சவுண்ட் மைண்டுங்கிறது என்ன? நம்ம பிரெயினை தான் முதல்ல நினைப்போம். அது ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டில் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம்? சந்தோஷம் வச்சுக்கலாம், சமாதானம் வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், அன்பு வச்சிருக்கலாம், பலன் வச்சுக்கலாம். அதெல்லாம் தேவனே நான் உங்கள் மைண்டுக்குள்ளே அதான் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. பலத்தை கொடுத்துருக்கேன், அன்பு கொடுத்துருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் கர்த்தர் கொடுக்குற ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு, கனிகள் இருக்கு, எல்லாமே நம்மளோட மைண்டுக்குள்ளே தான் எல்லாம் ஒவ்வொரு ரூமில் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? பயம் நம்மளை கதவை தட்டி நான் உள்ள வரவானா, வா கெஸ்ட் மாதிரி என் வீட்டுக்குள்ள இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமை கொடுத்துட்றோம். அதாவது அந்த ரெஸ்ட் கொடுக்குற ரூமுக்கு நம்ம பர்மனெண்டா ரெசிடென்ஸ் கொடுத்துட்டோம். அதுதான் பிரச்சனை. வீட்டு சாவி யாரு? நம்ம கையில தான் இருக்கு. வீட்டு ஓனர் யாரு? நம்ம தான் அதை போக சொல்லணும். ஏன் நம்மளால சொல்ல முடியுமா?
இருக்கு. வசனம் வந்து 2 கொரிந்தியர் 10:5 நீங்க படிச்சீங்கன்னா உங்களால எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடிக்க முடியும்னு வசனம் சொல்லுது. அதாவது வர எல்லா எண்ணங்களும் வர எல்லா உணர்வுகளையும் நீங்க வீட்டில் உங்களோட பங்களாக்குள்ள எனக்கு ரூம்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு, எத்தனை வேணாலும் ஸ்டே பண்ணலான்னு உங்களோட எல்லா கவலைக்கு உண்டானது, பயத்துக்கு உண்டானது, வருத்தத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் நீங்க உங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களால கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ அதை உங்களால சுதந்திரிக்கவே முடியாது. இங்க எப்படி கிதியோனுக்கும் மோசேக்கும் ஒரு வழி இருந்ததோ ஆனால் அவங்க வந்து அது கடைசியில் அதை விட்டுட்டு தான் பயத்தை மேற்கொண்டு தான் போனாங்க. நம்மளுக்கு வந்து அப்போ வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை. பட் நமக்கு தேவன் சொல்லியிருக்காரு, உங்களால கிறிஸ்துவுக்குள்ள உங்களால இந்த எண்ணத்தெல்லாம் சிறப்பிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது குறித்து இந்த ஃப்யூச்சரில் பயம் இருந்தால், உங்கள் எதிர்காலத்தையோ உங்கள் வேலையோ உங்களோட உறவுகள்லையோ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, எனக்கு இது நடக்காது, அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு பயம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ள அதை வந்து கட்டி சேரணும். உங்களுக்கு ஒரு வேளை உண்மையாலுமே இது பயத்தில் வர எண்ணதானா இல்லை வந்து நானே வந்து யோசனையில் வரதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு உண்மையாலுமே அந்த குடிச்சு ஒரு நினப்பு வரும்போது உங்கள் உணர்வுகளை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த உணர்வு நீங்கள் நினைக்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சமாதானமும் நிம்மதியும் கொடுத்துச்சுன்னா அது உண்மையாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி உங்கள் ரூம்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அந்த எண்ணமே உங்களை வந்து ஒரு வேளை எனக்கு குழப்பம், சமாதானம் இல்லை, என்னால் இது பண்ண முடியல, அது மேலே அந்த அது வந்து உங்கள் மைண்டை ஆக்கிரமித்து உங்களை நடைமுறை வாழ்க்கையில செய்ய முடியாத அளவுக்கு அது தள்ளும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எண்ணமா இருக்காது. ஏன்னா தேவன் வந்து நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை தான் கொடுத்துருக்காரு. ஆனால் பயம் வரும்போது உங்களுக்கு சமாதானம் இருக்காது. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் குறித்து பயப்படுறீங்க நீங்கள் குறித்து கவனிக்கணும்னா உங்கள் உணர்வுகளையும் உங்களோட நினைவுகளையும் உங்களோட அந்த டைமில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா எந்த எண்ணத்தை நம்ம ஏற்றுக்கலாம், எந்த எண்ணத்தை சிறைப்பிடிக்கலான்னு முடிவு பண்ணலாம். இங்கே வந்து பைபிள் வந்து ரொம்ப கடினமான வார்த்தை சொல்லுது, சிறைப்பிடித்தல். அதாவது வந்து சிறை பிடிக்கிறது என்ன, ஜெயில் மாதிரி அடைச்சி தூக்கி பிரிசனில் போடுறது. அதாவது அது என்ன சொல்லுதுன்னா உனக்கு வந்து அது வந்து கெஸ்ட் மட்டும் இல்லை, நீ அதை வந்து கண்ணிலேயே பார்க்காத, அதை தூக்கி அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க, தனி அறையில் போட்டு எல்லா மக்களாக இருக்கலாம். அந்த பிரிசனஸ் எல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மக்களோட இருந்தால் மக்களுக்கெல்லாம் சேஃப் கிடையாது, உங்களால் பிரச்சனை வருதுன்னு தான் அவங்களை தூக்கி ஜெயிலில் தனியாக போட்டு தண்டித்து தனியாக வைக்கிறாங்க. ஏன்னா பயம், கவலை இதெல்லாமே அந்த மாதிரி அரைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற பல விஷயங்களை அடைய முடியாது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எஸ்தர் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்தர் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மொர்தேகாய் வந்து இந்த மாதிரி ஜூயிஷ் மக்களை வந்து அழிக்க போகிறாங்க, ராஜா நீ போய் ஏதாவது பண்ணணும்னு சொன்னப்போ எஸ்தர் பயந்து என்ன சொன்னாங்க, பதில் என்ன சொன்னாங்கன்னா, என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ராஜாவை போய் அவர் கூப்பிடாம நாங்கள் போய் பார்க்க முடியாது, போய் பார்த்தோம்னா அவங்கள ராஜா கொன்றுவார். அதாவது உண்மையாலுமே எஸ்தர் ராஜாத்தியா அங்கே இருந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்தால் எஸ்தர் வந்து அவளோட ஒரு முடிவு எடுத்து தேவனோட மக்களை ரட்சிக்கணும் தான். ஏன்னா மொர்தேகாவே சொல்லுவார், இந்த காலத்துக்காக தான் என்னமோ நீ வந்து ராஜ்யத்தில் இருக்கலாம், நீ இல்லைனாலும் வேற யாரோ செய்வாங்க. அப்போ எஸ்தருக்கு பயம் இருந்தது, நான் போனால் என்னை கொன்றுவாங்க, என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரியல. அதாவது பயம் வரும்போது நம்மளால தெளிவான முடிவுகளையும் எடுக்க முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணுன்னா நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்துவோம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற நம்பிக்கை சமாதானம் எல்லாத்தையும் போட்டு பூட்டி வச்சிடும். நீங்கள் அதோட ரூம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். அது என்ன பண்ணும், இருக்கிற எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டா அது மட்டும்தான் அந்த வீட்டோட ராஜாவா தன்னை எடுத்துக்கும். அதனால தான் தேவன் வந்து அது ஒரு வீட்டோட ராஜா மாதிரி சொல்றாரு. அதனால தான் அவர் பயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வாழ்க்கையில அப்போ ஏதாவது முக்கியமான முடிவுகள் தேவனுக்கு தேவையான முடிவுகளா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளா இருக்கும்போது நீங்க பயப்பட்டு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு சரியாவே இருக்காது. இந்த வார்த்தையை அவங்க மொர்தேகாய்க்கு எஸ்தர் சொல்லி அனுப்புனாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஆனால் மொர்தேகாய் அப்பதான் சொல்றாங்க, நீ வந்து இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கலைன்னா வேற யாரோ செய்வாங்க. அப்புறம் தான் வந்து எஸ்தர் முடிவெடுத்து பரவாயில்ல வேற வழி இல்லைன்னு அவங்க அதாவது வந்து ஒரு கட்டத்தில் அவங்க பயத்தை மேற்கொண்டுட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தேவன் கொடுத்த வழியில நடக்கணும்னா நம்மளுக்கு பயம் இருக்க
கூடாது. ஏன்னா பயம் வரும்போது எஸ்தர் ஒருவேளை இந்த பக்கம் எடுத்திருந்தாங்கன்னா, இல்லை நான் போகவே கூடாது, என்னை கொன்றுவாங்கன்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா எஸ்தரை பற்றியும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? பயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் வரும். அதாவது நடைமுறை வாழ்க்கையில் எல்லாத்தையும் குறிச்சிட்டு பயம் இருக்க தான் செய்யும். டிரைவிங் பண்ணுறதுக்கு பயம், அதாவது ஃப்யூச்சரை கண்டு பயம், நமக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட நமக்கு சில விஷயங்கள், நம்ம எதிர்பாராத விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். அதாவது எப்படி சொல்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லை, எடுத்த உடனே நம்ம கூகுளில் எனக்கு ஃபீவர்னு அடிச்சிங்கன்னா அது என்ன சொல்லும்? பிரெயின் டியூமர், பிரெயின் இது எல்லாமே அது எப்படி சொல்லணும்னா நம்மளை நெகட்டிவாக அது இருக்கிற எல்லா வியாதியும் பற்றியும் உங்களுக்கு சொல்லும். அப்படி சொல்லும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே ஃபீவர் வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும். டெங்குவா, இந்த மழை சீசனில் வர டெங்குவா இருக்குமா, மலேரியா இருக்குமா சொல்லி கூகுள் வேறு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நம்ம மைண்ட் என்ன பண்ணும், அவ்வளோதான் எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சு, என் வாழ்க்கை முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறதுல இது காய்ச்சல் தான், ஆனால் தேவன் தான் சுகத்தை கொடுப்பாரு, தேவனால் சுகம் கொடுக்குறங்கிறது முதல் எண்ணமா நமக்கு இருக்காது. ஏன்னா எண்ணங்கள் எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் நீங்கள் யாரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்கிறது தான் முக்கியம். உங்கள் மனங்கிற கோட்டைக்குள்ளே எதை உள்ளே விடுறீங்க, எதுக்கு டாட்டா பாய் சொல்கிறீங்க. நான் இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கோ நாளானிக்கு ஏதாவது குறித்து உங்களுக்கு பயம் கதவை தட்டும். இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா, உனக்கு ஃப்யூச்சர் வரும், உனக்கெல்லாம் செட் ஆகுமா, உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையுமா, நீயெல்லாம் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் சொல்லி கதவை கண்டிப்பாக தட்டும். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குலாம் அந்த தாட்ஸை சிறைப்பிடிக்கணும். அதாவது எப்படி சிறைப்பிடித்தல்னா என்ன, கிறிஸ்து எனக்கு வழியை செய்வார், தேவன் எனக்கு இதுக்கு பலனத்தை கொடுப்பாரு, தேவனால் என்னால் சுதந்திரிக்க முடியும், நான் அழகாக இருக்கேன், தேவன் என்னை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாரு, கர்த்தரனை அழைச்சிருக்காரு. ஆமாம் எனக்கு தகுதி இல்லை தான், என்கிட்ட அது இல்லை, ஆனால் தேவன் என்னை அழைச்சிருக்காரு, தேவன் தான் அதை செய்வார், என்னோட பிரச்சனை இல்லை. அதாவது யார் என்னை ஏற்றுக்கணுங்கிறது ஏற்றுக்கூடாதுங்கிறது தேவனோட முடிவு, யார் எனக்கு என்ன செய்யணுங்கிறது தேவன் தான் செய்யணும், அதாவது கர்த்தர் தான் எனக்கு செய்யணும். இது எப்படின்னா, நீங்கள் பயப்பட்டீங்கன்னா உண்மையாலுமே நம்ம கர்த்தர் தான் செய்வாருங்கிறதுல நமக்கு விசுவாசம் இல்லை. அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட் மாதிரி. நீங்கள் பயப்பட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்களால் விசுவாசிக்கவும் முடியாது. ஏன்னா விசுவாசமான எண்ணங்கள் வந்தால் கூட நீங்கள் அந்த பயம் என்ன பண்ணும், பூட்டிடும், அந்த ரூமை பூட்டிடும், நீ அங்கே இரு, நீ எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடும். அதனால தான் நம்ம எதை குறித்து இன்னும் யோசிக்கிறோம், எந்த உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுக்குறோம், யாருக்கு நமக்கு வார்த்தைகளை கேட்குறோங்கிறதும் முக்கியம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், ஏன்க்கா இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லி நான் உங்களுக்கு இது முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு கதை படித்தேன், நிஜத்தில் நடந்தது. ஒருத்தர் இருந்தார், அவங்க ஒரு சிங்கிள் ரூம், அதாவது 1 BHK வீடு மாதிரி ஃபாரினில் இருந்தாராம். அவர் வீட்டில் அவர் நிறையா ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாராம். அவர் வீட்டில் டெய்லியும் என்ன, அதாவது முன்னாடியில் வாங்கி வச்சா, ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சா 1 வாரம் இருக்குமா. ஆனால் போக பார்த்தா என்னடா வாங்குற ஃப்ரூட்ஸ் 1 நாள் 2 நாளே தீர்ந்து போயிடுது, என்னடா ஆகுது, என்னடா பிரச்சனை, நான் தான் நிறையா சாப்பிட்றேன்னா அவருக்கு ஒரே குழப்பம், அவருக்கு நிம்மதியே இல்லையா ஒரு கட்டத்தில். ஏன் என்னோடது எதுவுமே இருக்க மாட்டேங்குது, நான் ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சா அது வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் என்ன பண்ணார், வீட்டில் ஒரு CCTV ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி நான் இதை வச்சு மானிட்டர் பண்ணல, வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டு அந்த பரணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேலே உங்களுக்கு பரணியில் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஃபாரின்லலாம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அங்கே என்னென்னா நைட் ராத்திரியில் இவர் வீட்டில் இல்லாதப்போ அந்த பரணிலேருந்து ஒரு லேடி கீழே இறங்கி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றது, பழங்கள் எடுத்து திங்கிறது, அப்புறம் அந்த டிவி பார்க்குறது, அவரோட டிவி பார்க்குறது, ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ருசி சாப்பிட்டுட்டு கரெக்டாக அவர் வர நேரம் தான் தெரியும்ல, ஆஃபீஸ் டைமில், அந்த டைமில் மேலே போய் படுத்துக்கிறது, நைட்டில் அவர் நல்லா ஆழ்ந்து தூக்கும் போது அவங்க போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ஒருத்தர் அந்த வீட்டில் அவங்க இருந்திருக்காரு. இவருக்கே CCTVயில் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் போய் போலீஸ் கேஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை, அந்த லேடியை பிடிச்சி அதுக்கப்புறம் விசாரித்து அவருக்கு அப்புறம் அந்த லேடி சொன்னா 1.5 வருஷமாக இங்கே தாங்க இருக்கேன்னு சொல்லிச்சான் அந்த லேடி. அதாவது இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட பயமும் அந்த மாதிரி தான். நீங்கள் அது இதுன்னு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த பயங்கர ஒரு இது போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அதுவே அரிச்சு சாப்பிட்ரும். ஏன்னா அது உங்கள் மைண்டில் இருக்கும்போது எதையுமே உங்களை செய்ய விடாது. எஸ்தரை எப்படி போக விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுது, எப்படி மோசேவை போய் இஸ்ரேல் உனக்கு மற்றவங்கெல்லாம் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு போகணுன்னு தடுக்குது. இங்கே நம்ம கிதியோனை பார்த்தோம், கிதியோனில் தேவனே நீ பலவான்னு சொன்னால் கூட அந்த பயம் அவரை
அப்படிப்பட்டவனு கூப்பிடல. அந்த பெண் மாதிரி நம்ம மனசுலயும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வேற நம்ம இல்லாத நேரத்துல வந்து ஓ இதை வராது வா, இதை சாப்பிடலாம் வா, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அறைகள்ல மற்ற பேர் இருந்தாலும் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு பயம், அந்த இந்த ஒரு லேடி போதும் அந்த வீட்டை தலைகீழா மாத்திருக்கு. உங்க லைஃப்லயும் நீங்க பயத்தை அந்த மாதிரி அலோவ் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்களும் ஏன் அப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி எண்ணங்களை விட்டு அந்த மாதிரி எண்ணங்களை வந்து வீட்டில் வந்து அலோவ் பண்ண விட்டதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வசனத்துல படியா உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நான் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு வேக சொல்ல, கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல கிறிஸ்துவே சொல்றாரு. அது உங்க அடையாளமே கிடையாது. பயம் வந்தா அதுக்கு அட்ரஸே கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க பயத்தோட ஆவியே கர்த்தர் நமக்கு கொடுக்கல. அதனால உங்களுக்கு பயம் வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, இது என்னோட நேமே கிடையாது. அதாவது நான் ஒரு இந்தியன், இது வந்து சைனீஸ் ஜாப்பனீஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இது என்னோட சூட்டே கிடையாது. அப்படிதான் நீங்க பயத்தை ட்ரீட் பண்ணணும். பயத்தை எப்போதுமே உங்க லைஃப்ல அலோவ் பண்ணாதீங்க. முக்கியமான நேரங்களில் முடிவெடுக்கிற நேரத்துல முக்கியமான விஷயங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அடையும் போது தான் பயம் முன்னாடி வந்து நின்று உங்களைய எப்படி மோசேவை தடுத்துச்சோ, எப்படி எஸ்தரை தடுத்துச்சோ, அதே மாதிரி நம்மளே வந்து தடுக்கும். நீங்க பயப்பட்டு கர்த்தர் கூட வாக்குத்தத்தங்களை விட்டுறாதீங்க. தேவன் உங்களை என்னை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் அவர் வந்து பயத்தையே வேண்டாம், உங்களுக்கு அப்படி ஒண்ணே உங்க ஆவியில் இருக்க வேண்டான்னு அவர் நம்மளை தூக்கி எடுத்துட்டு உங்களுக்கு அன்பும் உங்களுக்கு பவரும் கொடுக்குறேன், உங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுக்குறேன், நீங்க லைஃப்பை சந்தோஷமா சமாதானமா வாழுங்க, பயம் வேண்டாம் தான் கர்த்தர் தூக்கி போட்டிருக்கார். நீங்க வந்து அந்த லேடி வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி நீங்க பயத்தை உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா தேவன் நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறாரு, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம லைஃப்பை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது நம்மளும் எப்படி பைபிளை பல பேரை வந்து கர்த்தர் வச்சிருக்க மாதிரி நம்மளே அப்படி ஆக்கணும் தான் கர்த்தர் சுவாசிக்கிறார். நம்மளை அப்படிதான் கூப்பிடுறாரு. நம்ம அந்த மாதிரி ஆகணும்னா ஒரு பயம் வந்தாலும் இவங்கள மாதிரி மேற்கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருமே கர்த்தர் அசாதாரண விஷயங்களுக்காக தான் கூப்பிட்டுறாரு, கர்த்தர் அதையே செய்வார். ஆமேன். இப்போ நம்ம ஃபைனலாக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பயங்கள் இருக்கும். இப்போ பேசுகிற எனக்கே பயம்தான். ஏன்னா எனக்கு வந்து நான் நல்லா பேசுகிறதுனால நான் ஸ்டேஜ் ஃப்ரீயரே இல்லைன்னா நீங்கள் நினச்சக்கூடாது. நான் கால் கைகாலெலாம் ஆடிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து நான் முடிவெடுத்துட்டேன், இந்த விஷயம் என்னோட அடையாளமே கிடையாது, இதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க கூடாது. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். எதிர்காலமாக இருக்கும், ஒருவேளை ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களான்ட்டு இருக்கும், எனக்கு ஒருவேளை லைஃப் சக்சீட் ஆக முடியுமான்ட்டு இருக்கும், ஒருவேளை வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்குமான் இருக்கும், வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த வேலையில் தங்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறித்து உங்கள் எண்ணங்கள் இருக்கும். எல்லாமே ஒரு விதமான பயங்கள் தான். இப்போ நம்ம ஜெபத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு பயத்தையும் சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்துவுக்குள்ளே கட்ட போகிறோம். இனிமேல் அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம். இன்னைக்கு அதுக்கு குட் பை சொல்லிட்டு அதை வந்து திருப்பியும் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. அதனால நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு ஒவ்வொன்றா சொல்லி கட்டி ஜெபிக்க போகிறோம். கடைசியாக நம்ம வந்து விசுவாசத்தில் அறிக்கை செய்து இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். தேவன் உங்கள் கூட இருக்கிறார். தேவன் சொல்றாரு, உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கேன், அன்பு கொடுத்துருக்கேன், புத்தியுள்ள ஆவி கொடுத்துருக்கேன். எதுக்கு கொடுத்துருக்காரு? நீங்கள் உலகத்தை சுதந்திரிக்கணும், நிறையா மக்கள் உங்களை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள வரணும் தான். தேவன் அதை செய்வார். இன்னைக்கு நம்ம பங்கு நமக்கு இந்த பயத்துக்கு டாட்டா சொல்ல போகிறோம். இந்த ஜெபத்தில் நம்ம குட் பை சொல்லலாம். சரிங்களா? வாங்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம்.